பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போற வீடியோல ஒரு லக்கி பிளான்ட்டு, அதாவது ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட்டோட வளர்ப்பு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ஜேட் பிளான்ட் வந்து எப்படி கேர் பண்றது? அதோட க்ரோயிங் டிப்ஸ் என்ன? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காமிக்கிற செடியோட பேரு வந்து இந்தியன் ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எலிஃபண்ட் புஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாக காமனாக எல்லாருமே சொல்கிற பிளான்ட் வந்து ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை சொல்லணும்னா இது ஜேட் பிளான்ட் கிடையாது. இது பேர் வந்து போர்ட்லாகாரியா அஃப்ரான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஜேட் பிளான்ட்டை ஒரிஜினல் ஜேட் பிளான்ட்டோட மாதிரியே இருக்கிறனால இதை ஜேடுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் தான் வந்து ஒரிஜினல் ஜேட் பிளான்ட்டு. இதுதான் வந்து கிராசுலா ஓவேட்டான்னு சொல்கிற ஒரிஜினல் ஜேட் பிளான்ட்டு. நம்ம இப்போ நான் காமிக்கிற இந்த செடி பேர் வந்து போர்ட்லாகாரியா அஃப்ரா. இருந்தாலும் இது வந்து எலிஃபண்ட் புஷ் இந்தியன் ஜேட் பிளான்ட்லாம் சொல்கிறாங்க. எலிஃபண்ட் புஷ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஃபாரினில் வந்து எலிஃபண்ட்ஸ், அதாவது யானைகள்லாம் வந்து இதை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த இலைகள்லாம் வந்து அங்கங்கே கீழே விழும் பார்த்தீங்களா, காட்டில் சாப்பிட்டுட்டு விழும்போது அந்த லீஃப்ல இருந்து கூட செடிகள் வந்து நிறைய முளைக்குமா. லீஃப் பட்டு அந்த ஸ்டெம்ஸ் பட்டு ஈஸியாக வந்து இந்த செடி வந்து ப்ரொபகேட் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது நிறைய அப்படியே எங்கே பார்த்தாலும் புதர் புதராக இந்த மாதிரி ஜேட் பிளான்ட் வந்து காடுகளில் வளர்ந்துருக்கனால இதுக்கு அந்த பேர் வந்ததா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சக்யூலண்ட் வகையை சார்ந்தது, சக்யூலண்ட் ஃபேமிலியை சார்ந்தது. அந்த இலைகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக இருக்கும். சக்யூலண்ட்னாலே அந்த லீவ்ஸ்லாம் வந்து தண்ணியை சேமித்து வச்சுருக்கும், இலைகளில் சேமித்து வச்சு அது திக்காக இருக்கும். இலைகள்லாம் வந்து பார்க்குறதே திக்காக இருக்கும். இதுலேயுமே நிறைய இந்த போர்ட்லாகாரியா ஆஃப்ராலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் காமிக்கிற இந்த என்கிட்ட ஒரு 2, 3 வெரைட்டி தான் இருக்குது. இது வந்து நார்மலாக எல்லாருமே எல்லா லோக்கல் நர்சரிலையுமே கிடைக்கிற ஒரு ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லும். இது வந்து அதோட வேரிகேட்டட், எனக்கு ஒரு சின்ன பிளான்ட் தான் கிடைச்சது. அதில் அந்த ஒயிட்டும் அந்த க்ரீனும் சேர்ந்து தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன கட்டிங் தான் கிடைச்சது. வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஆனால் அப்படியே நல்லா தான் வளர்ந்து வருது. இனிமே தான் எப்படி வளருதுன்னு தெரியும். இதுவும் நார்மல், இது ஒரு நார்மல் ஜேட் பிளான்ட் தான். இந்த இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி. இது எப்படின்னா, இந்த லீவ்ஸ் வந்து யங் லீவ்ஸ் புதுசாக வர்றது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு லெமன் எல்லோ கலரில் வருது. மெச்சூர்ட் ஆகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி டார்க் க்ரீனில் மாறுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒரு சின்ன செடி தான் கிடைச்சது. அவங்க கொடுக்கும்போது அதில் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ், அந்த இலையில வேரியேஷன்ஸ்லாம் இருந்தது. அந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு லெமன் எல்லோ கலரில். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வர்ற இலைகள், தளிர் இலைகள்லாம் வந்து இன்னும் வரல, அந்த வேரியேஷன்ஸ் வரலை. இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஜேட் பிளான்ட் வந்து சீக்கிரமாக அது வந்து அழுகிடுது, இது மாதிரி லீவ்ஸ்லாம் மஞ்சள் கலரில் ஆகி உதிர்ந்துருது, அது சீக்கிரமாக போயிடுது, செடி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜேட் பிளான்ட் வந்து ஒரு சக்யூலண்ட் ஃபேமிலியை சேர்ந்ததுனால இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸில் வச்சாதான் இந்த செடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லா பெரிய குறு மரம் மாதிரி கூட ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு போன்சாயாக வளர்க்கக்கூடியதான் இந்த ஜேட் பிளான்ட். இதுக்கு வந்து எந்த மாதிரி மிக்சிங் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, உடைச்ச கருத்துண்டு ஒரு பங்கு, கொஞ்சம் பெர்லைட்டு, அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு, 2 பங்கு மணல்னால் நல்ல சரலுள்ள ஆற்று மணல், நல்லா கல்லாக இருக்கும், கிரேவல்ஸாக இருக்கிற மணல், அப்புறம் கொஞ்சம் கொக்கோ சிப்ஸு, அப்புறம் இந்த பிளான்ட் வந்து இந்த வேர் அழுகல் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கலாம். நான் வந்து சாஃப்ட் ஃபஞ்சிசைடு சேர்த்துருக்கேன். இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜிஃபி பேக்கில் வந்து நான் ஒரு சின்ன பிளான்ட்டு கிடச்சது. இதை எப்படி வந்து இதை பிளான்ட் பண்ணுறது, இந்த ஜேட் பிளான்ட்டை வந்து எப்படி வந்து உங்களுக்கு பிளான்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது பிளான்ட் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு பாட் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் 4-5 ஓட்டு துண்டுகள்லாம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஜிஃபி பேக்லேருந்து கட் பண்ணி கூட இந்த செடி எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லைனா ஜிஃபி பேக்கோட அடியில் மட்டும் லேசாக ஒரு ஹோல் போட்டு கூட இந்த பாட்டில் அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த இது ஜேட் பிளான்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு 3/4 பாகம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஃபி பேக்லேருந்து அந்த இதை செடியை அந்த ஜிஃபி பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இந்த செடியை வந்து இப்போ நல்லா பாட் பண்ணியாச்சு. பாட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நனைச்சி ஒரு இடத்துல பார்ஷியல் ஷேடில் வச்சிட வேண்டியதுதான். இந்த ஜேட் பிளான்ட்டை வந்து நான் சொன்ன இதே எக்ஸாக்ட் மிக்சரில் தான் வைக்கணும்னு இல்லை. நல்லா வந்து தண்ணி வந்து மெயினாக இதுக்கு வந்து தண்ணி வந்து ட்ரெயின் அவுட் ஆகி போகிற மாதிரி ஒரு நல்ல மிக்சரில் வைக்கலாம். இதிலே பெர்லைட்டு கூட்டிக்கலாம். இல்லைனா மணல் அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆயிரும். அந்த வேர்களுக்கெல்லாம் ஏரேஷன் கிடைக்கும் போது இந்த செடி வந்து லேஸில் பட்டு போகாது, ரொம்ப நாள் நீடிச்சு நிற்கும். இது வந்து இந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இது வந்து நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா டைரெக்டாக சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வச்சும் வளர்க்கலாம். இல்லாட்டினா ஒரு செமி ஷேடில் வச்சும் வளர்க்கலாம். இன்டைரக்ட் சன்லைட்லேயுமே நல்லா வளருது. ஆனால் வாட்டரிங் வந்து அதுக்கு பார்த்து ஊற்றணும். டைரக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது அந்த மேல் மண் காஞ்ச பிறகு டெய்லியுமே தண்ணி ஊற்றலாம். இது டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலுமே இந்த செடி வந்து ரொம்ப நல்லாவே வளருது. இந்த செடியோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே தண்ணி தான். தண்ணி வந்து கூடுனாலும் இந்த லீவ்ஸ் வந்து உதிருது. அதாவது கூடுனாலும் உதிருது, குறைஞ்சாலும் உதிருது. அதனால் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்து ஊற்றணும். மேல் மண் 1 இன்ச்சு கை விரல் வச்சு டிப் பண்ணி 1 இன்ச்சு டிப் பண்ணி பார்க்கும்போது மேல் மண் நல்லா காஞ்ச பிறகு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு நாள் 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட இப்போ நம்ம வெளியூர் போயிட்டோம்னா ஒரு நாள் 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செடி வந்து வாடாது, அப்படியே தான் இருக்கும். இந்த செடி நல்லா வளர்றதுக்கு கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். கம்பல்சரியாக கொடுக்கணுன்னாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க தேவையில்லை. ஒரு 2 மந்த்ஸ் அல்லது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா காஞ்ச மாட்டுச்சாண உரம், அப்படி இல்லைன்னா கடல் பாசி உரம் லிக்விடாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரானியூல்ஸாக கிடைக்குது. உருண்டை உருண்டையாக ஒரு மிளகு மாதிரி இருக்கும். ஒரு 4-5 உருண்டை அந்த செடியோட ஓரத்தில் போட்டு விட்டால் போதும். அது அது வந்து ஸ்லோ ரிலீசிங் ஃபர்டிலைசர்னால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரத்தை எடுத்து இந்த செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். பெஸ்ட்டுனா இதில் வந்து இந்த மீலி பக்ஸு, புழுக்கள் இதெல்லாம் வந்து இலைகளை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் செடியிலையுமே இந்த ரயில் பூச்சியெல்லாம் வந்து இலைகளை வந்து டேமேஜ் பண்ணுச்சு. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து 0.5 ml 1 லிட்டரில் கலந்து கொஞ்சம் சோப் சொல்யூஷனும் கலந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அதனால் அது ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த பூச்சி தொல்லையெல்லாம் இல்லை. மற்ற செடிகள்லேருந்து பவுட்ரி மில்டியூ அட்டாக்கும் இந்த செடிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே இந்த வேப்பெண்ணெய் கரைசல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடியை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ரொபகேட் பண்ணலாம். லீஃப்ல இருந்துமே ப்ரொபகேட் ஆகும், ஆனால் ரொம்ப லேட் ஆகும். ஸ்டெம் கட்டிங் வச்சு ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு முத்தின இதுலேருந்து இந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சாலே போதும். ஆனால் கட் பண்ணி வைக்கிறது வந்து வெறும் மணலில் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மண்ணும் மணலும் கலந்த கலவையில் வைக்கலாம். உரம் சேர்க்க தேவையில்லை. உரம் சேர்த்தனா இந்த செடி வந்து ஃபங்கல் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உரம் சேர்க்காம மண்ணும் மணலும் கலந்த கலவையில் இந்த ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு உள்ள கட்டிங்ஸை ஊனி வச்சாலே போதும். ஈஸியாக ஒரு 15 நாளில் வேர் பிடிச்சி ப்ரொபகேட் ஆயிரும். இந்த போர்ட்டுலாக்காரியா அஃப்ரா பிளான்ட் வந்து எல்லா லோக்கல் நர்சரியிலையுமே கிடைக்குது. விலை வந்து ஒரு சின்ன செடியாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு உள்ள செடியாக இருந்ததுன்னா ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததுன்னா 100 150லேருந்து ஒரு போன்சாய் மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு 500 ரூபா வரைக்கும் விலை சொல்கிறாங்க. நம்மளே இந்த செடியை வந்து போன்சாய் ஆக்கலாம். நல்ல நம்ம வந்து கட் பண்ணி விட்டு அப்படி ஒரு குறு மரமாக ஆக்கலாம். குறு மரமாக ஆக்கி நம்ம வீட்டோட ஹாலில் நல்ல வெளிச்சம் படுற இடத்துல வைக்கும்போது நம்ம வீட்டுக்கே ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். இது வந்து இந்த லீவ்ஸ்லாம் நல்லா ரவுண்டாக இருக்கிறதுனால ஃபெங்சுயி வாஸ்து பிரகாரம் இதுவுமே ஒரு லக்கி பிளான்ட்டு தான்.
வீட்டுக்குமே நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யம் கொடுக்குற செடியை நம்மளும் வீட்டில் வச்சு வளர்த்து பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் ஜேட் பிளான்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஒரிஜினல் ஜேட் பிளான்ட்டோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவுமே எல்லா நர்சரியிலையுமே அவைலபிள் தான். இந்த செடியோட வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த ஒரு பிளான்ட்டை வந்து நல்ல ஒரு ஒயிட் செராமிக் பாட்டில் வச்சு வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்த்தா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடிக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக பிகினர்ஸ் வளர்க்கலாம். பிகினர்ஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு. நாசா ரெக்கமெண்ட் பண்ண பிளான்ட்டில் இதுவும் ஒரு பிளான்ட்டு தான். இந்த ஒரு நல்ல வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டை வளர்க்குறத பற்றின இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.